பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நீங்கள் எழுந்திருக்கும் போது அந்த நாள் முழுவதும் உங்களை அறியாம ஒரு எனர்ஜி உங்களை ஆண்டு கொண்டு இருக்கும். ஒரு சந்தோஷம், சமாதானம், பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசம், வியாதியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலன், விசுவாசத்தின் மூலமாய் உண்டாகக்கூடிய ஒரு பலன் உங்களுக்குள்ள இருந்து ஆப்ரேட் ஆகிறத பார்ப்பீங்க பாருங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இந்த நாள்ல நான் ஜெயிப்பேன், பாவமும் சாபமும் என்னை மேற்கொள்ளாது, கர்த்தருடைய வார்த்தைகள் எனக்குள்ளாக இருக்கிறது, அவர் எனக்குள்ள இருக்கிறார். இந்த மாதிரியெல்லாம் விசுவாச வார்த்தைகளை பேசி நம்ம முழிக்கணும் பாருங்க. துக்கத்தோடையும் கவலையோடையும் நம்ம பிரச்சனைகளையும் நினைச்சு காலையில எழுந்தோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதும் ஒரு சோர்வுக்குள்ள போறத நம்ம பார்ப்போம் பாருங்க. அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட எழுந்து வார்த்தைகளை தியானம் பண்ணி எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, அப்பதான் நமக்குள்ள வெளிப்பாடுகள் உண்டாகும். கர்த்தருடைய வார்த்தையை குறித்த வெளிப்பாடுகள், அப்போ நமக்குள்ள ஒரு தெளிவு உண்டாயிருக்கும் பாருங்க. இன்றைக்கும் கூட நாம் சத்தியத்துக்குள்ள போகலாம். மத்தேயு 14வது அதிகாரம். மத்தேயு 14வது அதிகாரம். ஒரு சில காரியங்களை நான் முன்னாடியே சொல்றேன், ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. இந்த மத்தேயு 14ல் யோவான் சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க. ஆண்டவருடைய சீஷன் யோவான சிறைச்சேதம் பண்ணி விட்டார்கள். அந்த நேரத்துல ஆண்டவருக்கு ரொம்ப துக்கம். அவர் தனியா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பாருங்க. அந்த நேரத்துல திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வர்றாங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக. ஆண்டவர் தனியா போறாரு, வனாந்தரமான இடம். அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும், திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னாடி போயிடுறாங்க பாருங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு பார்த்தா, அங்க 3 நாளா உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு இவங்களுக்கு, இவங்கெல்லாம் சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே 3 நாளா இங்கிருந்து வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க சாப்பிட ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, நம்ம அவங்கள எல்லாத்தையும் கிராமங்களுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் வந்து சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம், அவங்கள அனுப்ப வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேரத்துல தான் பாருங்க ஆண்டவர் அற்புதம் பண்றாரு. அவங்க கிட்ட இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது. ஆனா ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். ஸ்தோத்திரம் பண்ணி, பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த 5 அப்பம் 2 மீனை பங்கிட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்ட புருஷர்கள் மட்டும் 5000 பேருக்கு மேல இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா ஒரு அற்புதத்தை பண்ணாரு. இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நம்ம அந்த பக்கமா போகணும், அக்கறைக்கு போகணும், ஏன்னா அந்த இடத்துல நிறைவேற்ற வேண்டிய ஒரு ஊழியம் இருக்குது, அதனால நம்ம அக்கறைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க. அப்போ ஆண்டவர் சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, நீங்கெல்லாம் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தனிமையில ஜெபிக்கிறதுக்காக இருக்காரு பாருங்க. அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 23வது வசனம். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். தனியா போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆண்டவர், பிதாவோடு பேசி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல பாருங்க 24வது வசனம், அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். படவு அப்படி ஆட்டம், சீஷர்கள்லாம் பயந்து நடுங்குறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு, கடல் மேல நடந்து வர்றாரு பாருங்க. அவர் கடல் மேல நடந்து வரும்போது சீஷர்கள்லாம் ஒரு ஆவி வர்றதா நினைச்சு பயந்துட்டாங்க பாருங்க. 26வது வசனம், அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பயத்துல அலறாங்க, அலறி பாருங்க. 27வது வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இவங்கெல்லாம் பயந்து அலறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பேதுருக்கு
என்ன நினைச்சானோ தெரியல, சந்தேகம் வந்ததா, பயத்துல அவன் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே, 28வது வசனம், நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். ஆண்டவர் அதை ஹானர் பண்றாரு பாருங்க. அவன் இறங்கி தண்ணியில அழகா நடக்கிறான் ஆண்டவரோட கை கோர்த்து. அதுக்கப்புறம் திடீர்னு என்னாச்சு பாருங்க, காற்று, 30வது வசனம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்க, காற்று பலமா இருக்கு. இன்றைக்கு இங்கதான் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த 30வது வசனத்துல, மத்தேயு 14:30 நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நம்ம எல்லாரும் தவறி விழுகிற இடம். பிரச்சனை அதிகமாகுது, சோதனைகள் அதிகமாகுது, கடன்கள் அதிகமாகுது. எப்படி நம்ம போராடுறதுன்னு தெரியல, பயந்து போயிடுறோம். கடங்காரங்க வந்துருவாங்க, ஆஃபீஸில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் நம்மளை சுற்றி அப்படி புயல் அடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அந்த நேரத்தில் நம்ம பயந்து கண்ட வார்த்தைகளை பேசிடுவோங்க. பேதுரு, ஆண்டவரே ரட்சியும், நான் அமிழ்ந்து போகிறேன், நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்து கதறின மாதிரி நம்ம அந்த இடத்துல ஒரு தயக்கம், ஒரு பயம் நம்ம எல்லாருக்குள்ளே வருது. அந்த நேரத்தில் நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், எப்படி விசுவாசத்தில் பிரச்சனைகளை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்காக தான் இந்த இன்சிடென்ட் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. 31வது வசனம் பாருங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஏன் உனக்குள்ள சந்தேகம் வந்துச்சு, ஏன் உனக்குள்ள விசுவாசம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டு அந்த இடத்துல அவனுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கிறாரு, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நான் தான் பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் பிலீவிங், அப்படியே விசுவாசிக்கணும். அந்த இடம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கடினமான இடமாயிருது விசுவாசிக்கிறதுக்கு. ஐயோ, எப்படி ஆண்டவரே விசுவாசிக்கிறது, இந்த டைமுக்குள்ள இந்த பணத்தை கட்ட வேண்டி இருக்கே, இந்த நேரத்துக்குள்ள இந்த இஎம்ஐ கட்ட வேண்டி இருக்கே, வாடகை இந்த நேரத்துக்குள்ள கட்ட வேண்டி இருக்கே, அதுக்குள்ள நம்ம போய் ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம் பாருங்க. ஆனா ஆண்டவர் இந்த நாட்கள்ல நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னா, நம்ம அமிழ்ந்து போகாம அவர் நம்மை காத்து கொள்ளுவார், நம்மளை மூழ்க விடமாட்டார். நான் தான் அவர் சொல்லிட்டாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஏன் உனக்கு அவ்விசுவாசம் வருது, பயப்படாத, என் கரத்தை பிடிச்சுக்கோ, என் கையை பிடிச்சுக்கோ, நான் உன் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்க ஒவ்வொருவரையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். நான் உங்களோடு கூட நடக்கிறேன். இந்த உலகத்தின் போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பாவங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பதற்கு நான் உங்களுக்கு பலத்தை தர்றேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த அலைகளை பார்த்தீங்க அப்படின்னா அமிழ்ந்து போயிடுவீங்க. அலைகளை பார்க்காதீங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் ஏன் உனக்கு அவ்விசுவாசம் வந்துச்சு, ஏன் நீ சந்தேகப்பட்ட. அப்ப இந்த நாள்ல இப்படிப்பட்ட சந்தேகம், பயத்தையும் அகற்றி, ஆண்டவரே இந்த அவ்விசுவாசம், சந்தேகம் என்னை விட்டு போகும்படியாக உதவி செய்யுங்க. உங்களை நோக்கி பார்க்க, அலைகளுக்கு மத்திய, இந்த உலகத்துல அலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், வியாதிகள் இருக்கு, பாவங்கள், எல்லா சோதனைகளும் இருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல ஆண்டவர் உங்களையும் என்னையும் வச்சிருக்காருன்னா என்ன தைரியத்துலன்னா, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்க போற இடம்லாம் நான் உங்களோடு கூட வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஒரு சோதனைக்கு முன்னாடி நம்ம வந்து நிக்கிறோம்னா அதுல ஆண்டவர் நம்மோடு கூட நிக்கிறார். நம்ம வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார், நம்ம கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் கைவிடாத நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். அதனால எல்லாவற்றையும் ஜெயிக்க அவர் பலனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பயப்படாம தைரியமா ஒவ்வொரு சோதனைகளையும் மேற்கொள்ள நிச்சயமாய் அவர் நம்மளை பலப்படுத்துவார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதா இருக்கு. அதனால தைரியத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட அவரை மட்டும் நோக்கி பார்த்து,
இந்த உலகத்தின் அலைகளை நோக்கி பாராதபடி அவரை மட்டும் நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்களை மட்டும் நோக்கி பார்க்க எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி இந்த நாளில் அந்த விசுவாசத்தை கேட்டு நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.